நம் உடல் சுமார் 10 லட்சம் கோடி செல்களால் ஆனது. இவைகள் பல உறுப்புகளில் இருந்து நம்மை இயக்கி வருகின்றன. இந்த செல்கள் மிகவும் கட்டுப்பாட்டுடன் வளர்பவை. செல் தங்களுடைய கட்டுப்பாட்டை இழக்கும்போது நமக்கு வருவது புற்றுநோய். நம் உடலில் செல் வளர்வது போல செல் இறப்பும் சகஜமே. இளம் வயதினர் உடலில் செல் வளர்வது அதிகம் காணப்படும். மாறாக செல்லின் இறப்பு சதவீதம் மிகவும் குறைவாக இருக்கும். விந்தை என்னவென்றால், வயதானவர் உடலில் செல்லின் வளர்ச்சி மிகவும் குறைவு. ஆனால் அவர்கள் உடலில் செல்லின் இறப்பு சதவீதம் மிகவும் அதிகம். இதனை முதுமை எனலாம். புற்றுநோயை பற்றியும் முதுமை அடைவதை பற்றியும் நமக்கு இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இந்த இரு இரகசியங்களையும் கண்டறியும் பொருட்டு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் உயிர் தொழில்நுட்பத் துறையில் நாங்கள் ஒரு கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளோம். இந்த கண்டுபிடிப்பு புற்றுநோய் மற்றும் வயதாவதை மேலும் அறிய உதவும். இந்த குறும்படம் இந்த கண்டுபிடிப்பை உங்களுக்கு விளக்குகிறது. நமது உடலில் உள்ள செல்களில் 46 குரோமோசோம்கள் உள்ளன. அம்மாவிடமிருந்து 23 குரோமோசோம்களும் அப்பாவிடமிருந்து 23 குரோமோசோம்களும் மொத்தம் 46 குரோமோசோம்கள் நம் உடலில் உள்ளன. இவைகளில் குரோமோசோம் 1 மிகவும் பெரியது. மிகவும் சிறியது குரோமோசோம் 22. ஒரு குரோமோசோம் 2 குரோமோடைட்டுகளால் ஆனது. மரபணுவை ஆங்கிலத்தில் DNA என்பர். குரோமோடைட்டுகள் புரத கட்டமைப்பாலும் மரபணுக்களாலும் ஆனவை. நமது செல்லை ஒரு தீப்பெட்டியாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஒரு தீப்பெட்டியின் நீளம் சுமார் 6 சென்டிமீட்டர். அந்த தீப்பெட்டியின் அகலம் சுமார் 3 சென்டிமீட்டர். நமது செல்லின் அளவு சுமார் 30 மைக்ரான். 10 மில்லிமீட்டர் சேர்ந்தது 1 சென்டிமீட்டர். அது மாதிரி 1000 மைக்ரான் சேர்ந்தது 1 மில்லிமீட்டர். இந்த செல்லை மைக்ரோஸ்கோப் உதவியுடன் தான் பார்க்க முடியும். செல்லின் உட்கருவின் அளவு சுமார் 3 மைக்ரான். இந்த சின்ன இடத்தில் சுமார் 2 மீட்டர் நீளமுள்ள டிஎன்ஏக்கள் உள்ளன. இந்த 3 மைக்ரான் இடத்தில் இருக்கும் 2 மீட்டர் நீளமுள்ள டிஎன்ஏ எதற்கு சமம் என்றால், ஒரு யானையை பிடித்து தீப்பெட்டிக்குள் அடைப்பதற்கு சமம். யானையை பிடித்து தீப்பெட்டிக்குள் அடைப்பதா? இது நடக்குமா? இந்த 2 மீட்டர் நீளமுள்ள டிஎன்ஏ எவ்வாறு 3 மைக்ரான் அளவு கொண்ட உட்கருவில் உள்ளது என்பதை பார்ப்போம். மரபணு அதாவது டிஎன்ஏவை 2ஆக மடிக்கப்பட்ட ஒரு நூலாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இந்த நூலின் நீளம் 2 மீட்டர் என்பதை மறக்க வேண்டாம். இந்த நூல் புரதத்தால் செய்யப்பட்ட பந்து போன்ற அமைப்புள்ள ஒரு கட்டமைப்பில் சுற்றப்படுகிறது. இந்த ஒரு பந்து போன்ற அமைப்பை நியூக்ளியோசோம் என அழைக்கின்றனர். நன்றாக சுற்றப்பட்ட இந்த பந்து போன்ற அமைப்பு பின்பு நெருக்கி அடுக்கப்படுகின்றது. நெருக்கி அடுக்கப்பட்ட இந்த கட்டமைப்பு பின்னர் நன்றாக முறுக்கி சுற்றப்படுகிறது. முறுக்கி சுற்றப்பட்ட இந்த கட்டமைப்பு பின்னர் நன்றாக பின்னப்படுகிறது. இவ்வாறு பின்னப்பட்ட அமைப்பை கொண்டு ஒரு குரோமாட்டிட் உருவாக்கப்படுகிறது. இவ்வாறு இந்த 2 மீட்டர் நீளமுள்ள டிஎன்ஏ 23 குரோமோசோம்களாக சுற்றப்பட்டு நம் செல்லில் உள்ளன. மரபணு அதாவது டிஎன்ஏ 4 முக்கிய வேதிப்பொருட்களால் ஆனது. அவைகளில் 1 தயமின், 2 சைட்டோசைன், 3 அடினைன், 4 குவானைன். இவைகளை சுருக்கமாக TCAG என அழைப்பதுண்டு. நமது செல்லில் உள்ள மரபணு 23 குரோமோசோம்களாக உள்ளன. இவை அம்மாவிடமிருந்து 23ம் அப்பாவிடமிருந்து 23ம் என மொத்தம் 46 உள்ளன. 23 குரோமோசோம்களில் அடினோசைன், குவானைன், தயமின் மற்றும் சைட்டோசைன் போன்ற கெமிக்கல்கள் சுமார் 320 கோடி உள்ளது. சுருக்கமாக எழுதுவதற்காக தயமினை T எனவும், சைட்டோசைனை C எனவும், அடினைனை A எனவும், குவானைனை G எனவும் இந்த பக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது. இவ்வாறாக 320 கோடி தகவல்களையும் எழுத வேண்டுமானால் அல்லது பிரிண்ட் செய்ய வேண்டுமானால் நமக்கு தேவை 10 லட்சம் பக்கங்கள். இந்த தகவலை ஒரு பென்டிரைவில் பதிவு செய்ய வேண்டுமானால் 1 GB
இடம் வேண்டும். ஒரு குரோமோசோமில் 2 குரோமாட்டிட்கள் உள்ளன. ஒரு குரோமாட்டிட்டில் ஒரு நீளமான DNA துண்டு உள்ளது. ஒரு துண்டு என்பது 2 நுனிகளை கொண்டது. குரோமோசோமின் நுனிப்பகுதியை டீலோமியர் என்பர். அதாவது ஒரு குரோமாட்டிட்டிற்கு 2 டீலோமியர்கள் உண்டு. டிஎன்ஏவை 2ஆக மடிக்கப்பட்ட நூலுடன் ஒப்பிட பார்த்தோம். இந்த 2ஆக மடிக்கப்பட்ட நூல் நன்றாக முறுக்கப்பட்ட நிலையில் உள்ளது. நுனிப்பகுதியில் இந்த 2 நூலின் அளவும் ஒரே மாதிரி இல்லை. அதாவது ஒரு பக்க டிஎன்ஏவின் நீளம் அதிகம். டீலோமியரில் TTAGGG என்ற ஒரு தொடர் உள்ளது. இந்த தொடரை டீலோமியர் தொடர் என்று அழைக்கலாம். இதனை ஆங்கிலத்தில் டீலோமியர் ஸ்பெசிபிக் ரிப்பீட் சீக்வென்ஸ் என்று அழைப்பார். TTAGGG என்ற இந்த தொடர் தனியாகவும் டிஎன்ஏவில் இருக்கலாம், ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கு தொடராகவும் டிஎன்ஏவில் இருக்கலாம். ஆனால் இந்த தொடர் டீலோமியரில் பொதுவாக அடுக்கடுக்காக காணப்படுகின்றன. TTAGGG என்ற அடுக்கு தொடரினால் உருவாக்கப்பட்ட இந்த முடிச்சு டீலோமியரில் அதிகம் உள்ளன. இவைகளினால் குரோமோசோம்களின் வலு அதிகமாகின்றது. நாம் ஒரு கயிறு வாங்கினால் அந்த கயிறின் நுனியில் ஒரு முடிச்சு போடுவது உண்டு. ஒரு துண்டு கயிறுக்கு 2 நுனிகள் உண்டு. ஒவ்வொரு நுனியிலும் ஒரு முடிச்சு போட்டு வைத்தால் அந்த கயிறு நீண்ட நாளைக்கு உழைக்கும். இது மாதிரி குரோமோசோமில் உள்ள ஒரு துண்டு டிஎன்ஏயில் உள்ள 2 நுனியிலும் ஒவ்வொரு முடிச்சு போன்ற அமைப்புகள் உள்ளன. இந்த அமைப்பை TTAGG என்ற அடுக்கு தொடரால் உருவாக்கப்பட்டது. புதிதாக ஒரு துண்டு கயிறு வாங்கி வந்ததாக நினைத்து கொள்ளுங்கள். கயிற்றின் 2 நுனிகளிலும் முடிச்சு போடவில்லை எனவும் நினைத்து கொள்ளுங்கள். முடிச்சு இல்லாத இந்த கயிறு குறுகிய காலத்தில் பிரிந்து உபயோகம் இல்லாமல் போய்விடும். அது மாதிரி இந்த டிஎன்ஏயின் நுனியில் அந்த முடிச்சுகள் இல்லை என்றால் டிஎன்ஏயின் நிலைப்புத்தன்மை மிகவும் பாதிக்கப்படும். டிஎன்ஏவில் உள்ள இந்த முடிச்சு அவிழ்ந்தால் பல சிக்கல்கள் நமக்கு உருவாகின்றன. நமக்கு புற்றுநோய் வரலாம். மேலும் குறுகிய காலத்தில் முதுமை அடைந்துவிட வாய்ப்புள்ளது. குரோமோசோமில் உள்ள இந்த டீலோமியர் பாதிக்கப்பட்டால் அல்லது நுனியில் உள்ள இந்த முடிச்சில் அவிழ்ந்தால் நீளமாக இருக்கும் இந்த குரோமோசோம்கள் வளையல் போன்று வட்டமாக மாறிவிடும். இதனை ஆங்கிலத்தில் ரிங் குரோமோசோம் என்று அழைப்பார்கள். புற்றுநோய் செல்களில் இத்தகைய குரோமோசோம்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இதனால் டீலோமியருக்கும் புற்றுநோய்க்கும் உள்ள தொடர்பு மிகவும் உறுதிப்படுத்தப்படுகிறது. நம் செல்லில் 46 குரோமோசோம்கள் உள்ளன. இந்த குரோமோசோம்களின் உள்ள டீலோமியர்கள் பாதிக்கப்பட்டால் அல்லது குரோமோசோம் நுனியில் உள்ள அந்த முடிச்சு அவிழ்ந்தால் ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோம் உடன் ஒட்டிக்கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இவ்வாறாக 2 குரோமோசோம்கள் ஒன்றுடன் ஒன்று ஒட்டிக்கொண்டால் இதனை குரோமோசோம் ஃபியூஷன் என்று அழைப்பார்கள். இத்தகைய குரோமோசோம்களும் புற்றுநோய் உருவான செல்களில் அதிகம் காணப்படுகின்றன. ஆக புற்றுநோய்க்கும் டீலோமியருக்கும் உள்ள பிணைப்பு மிகவும் உறுதிப்பட்ட ஒன்று. டீலோமியரின் அளவை அதிகப்படுத்த நம் உடலில் ஒரு என்சைம் உள்ளது. இந்த என்சைமை டீலோமரேஸ் என்று அழைப்பார்கள். பொதுவாக இந்த என்சைம் நம் பிறப்பிற்கு முன்னால், அதாவது நம் அம்மாவின் வயிற்றில் இருக்கும்போது அதிக அளவில் உற்பத்தியாகின்றது. நாம் பிறந்தபின் இந்த என்சைம் உற்பத்தி மிகவும் குறைய ஆரம்பிக்கின்றது. 1 வயதுக்கு பின் இந்த என்சைமின் உற்பத்தி நிறுத்தப்படுகின்றது. ஆனால் 95% புற்றுநோய் செல்களில் டீலோமரேஸ் என்ற இந்த என்சைம் உற்பத்தி அதிகமாக காணப்படுகிறது. அதாவது அந்த என்சைம் புற்றுநோய் செல்களின் டீலோமியர் அளவை அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. ஆக டீலோமியரின் அளவு அதிகரித்து கொண்டே இருந்தால் நமக்கு புற்றுநோய் உருவாகின்றது. பிறந்த குழந்தையின் குரோமோசோமின் நீளம் மிகவும் அதிகம். வயதாக இந்த குரோமோசோமின் நீளம் குறைய ஆரம்பிக்கின்றது. அதாவது டீலோமியரின் அளவு குறைய ஆரம்பிக்கின்றது. 90-95 வயதில் இந்த குரோமோசோமில் உள்ள
இந்த டெலோமியரின் அளவு மிகவும் குறைவான அளவில் உள்ளது. இந்த டெலோமியரின் அளவு குறைவதால் நமக்கு வயதாகிறது. இந்த டெலோமியரின் அளவு குறைவதை ஆங்கிலத்தில் டெலோமியர் ஷார்ட்டனிங் என்று அழைப்பார்கள். புற்றுநோய் உருவாகுதல் மற்றும் முதுமை அடைதல் இந்த 2 சிக்கல்களுக்கும் தொடர்புடையது இந்த டெலோமியர். இதனால் டெலோமியரை பற்றிய ஆராய்ச்சி அதிகப்படுத்த வேண்டும். டெலோமியரின் தகவல்கள் அதிகமாக முதுமை அடைதல் மற்றும் புற்றுநோய் பற்றிய அறிவு நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால் இந்த 2 சிக்கல்களையும் தீர்க்க வழியுள்ளது. TTAGGG என்ற அடுக்கு தொடர் டெலோமியரில் மட்டுமல்ல, இவை குரோமோசோம்களின் மற்ற பகுதிகளிலும் பரவலாக காணப்படுகின்றன. இந்த அடுக்கு தொடரின் வேலை டெலோமியரில் என்ன என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த அடுக்கு தொடரின் வேலை குரோமோசோம்களின் மற்ற இடங்களில் என்ன என்பது நமக்கு தெரியாது. இது மாதிரி CAGA என்ற ஒரு அடுக்கு தொடரை கண்டறிந்தோம். இந்த அடுக்கு தொடர் TTAGGG என்ற அடுக்கு தொடரின் பண்புகளை ஒத்து உள்ளது. CAGA என்ற இந்த அடுக்கு தொடர் TTAGGG என்ற அடுக்கு தொடரைப் போல டெலோமியரில் அதிக அளவு காணப்படுகிறது. மேலும் குரோமோசோம்களின் இதர பகுதிகளிலும் இந்த அடுக்கு தொடர் காணப்படுகின்றது. CAGA என்ற இந்த அடுக்கு தொடரின் வேலை என்ன என தெரிந்தால் புற்றுநோய் மற்றும் முதுமை அடைதலை புரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் 22 பேஸ்களை கொண்ட ஒரு நீண்ட தொடரை கண்டறிந்தோம். இந்த தொடர் டெலோமியரில் மட்டுமே காணப்படுகிறது. ஒரு DNA துண்டை கீழ்கண்டவாறு எழுதலாம். முதலில் காட்டப்பட்டுள்ளது டைரக்ட் தொடர் எனலாம். இரண்டாவதாக காட்டப்பட்டுள்ளது டைரக்ட் தொடரின் காம்ப்ளிமெண்டரி தொடர் என்று அழைக்கலாம். மூன்றாவதாக காட்டப்பட்டுள்ளது ரிவர்ஸ் தொடர் என்று அழைப்பார்கள். அதாவது முதலில் காட்டப்பட்ட அந்த தொடரின் பின்னோக்கிய தொடர். இந்த பின்னோக்கிய தொடரின் காம்ப்ளிமெண்டரி கடைசியாக காட்டப்பட்டுள்ளது. இந்த அடுக்கு தொடர் ஒரு குரோமாட்டிட்டில் இருக்கும் 2 டெலோமியருக்கும் இடையே வேற்றுமையை காட்டுகின்றது. ஒரு நுனியில் டைரக்ட் அடுக்கு தொடராகவும் அதற்கு எதிர் நுனியில் ரிவர்ஸ் காம்ப்ளிமெண்டரி அடுக்கு தொடராகவும் இந்த தொடர் காணப்படுகின்றது. டெலோமியரில் மட்டுமே காணப்படும் இத்தகைய அடுக்கு தொடரை இதுவரை யாரும் கண்டறிந்ததில்லை. நாங்களே முதலில் இந்த கண்டுபிடிப்பை நிகழ்த்தியுள்ளோம். டெலோமியரில் உள்ள மரபணுவில், அதாவது DNAவில் இந்த அடுக்கு தொடர் ஒன்றன் பின் ஒன்றாக பல எண்ணிக்கையில் காணப்படுகின்றன. இந்த படத்தில் 3 அடுக்கு தொடர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக டெலோமியரில் இருப்பது காட்டப்பட்டுள்ளது. ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், இந்த அடுக்கு தொடர் மனித மரபணுவில் மட்டுமே காணப்படுகின்றது. வேறு உயிர்களில் இந்த அடுக்கு தொடர் காணப்படவில்லை. விலங்குகள், பறவைகள், மீன்கள், புழுக்கள் என பல்வேறு வகையான உயிரினங்கள் நம்மை சுற்றி வாழ்கின்றன. ஆனால் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட டெலோமியர் மரபணுவில் இந்த தொடர் மனித மரபணுவில் மட்டுமே காணப்படுகிறது. 320 கோடி சங்கதிகளை கொண்ட நமது மரபணுவில் இதுபோன்ற அடுக்கு தொடரை கண்டுபிடிப்பது வைக்கோல் போரில் குண்டூசியை தேடுவதற்கு சமம். இந்த அடுக்கு தொடரை கண்டுபிடிக்க நாங்கள் பல வருடங்கள் செலவழித்தோம். இந்த கண்டுபிடிப்பிற்காக பல கம்ப்யூட்டர் மென்பொருட்கள் உருவாக்கப்பட்டன. இந்த மென்பொருட்களை 2 ஆராய்ச்சி மாணவிகள் உருவாக்கினார்கள். பின் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த மென்பொருளின் துணை கொண்டு மனித மரபணுவை, அதாவது DNAவை ஆராய்ந்தனர். இந்த ஆராய்ச்சியில் கண்டுபிடித்த சங்கதிகளை உங்களுக்கு பகிர்ந்தோம். கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சங்கதிகளை ஜீனோமிக்ஸ் என்ற பத்திரிகையில் வெளியிட்டோம். ஆராய்ச்சி பத்திரிகைகளின் தரம் இம்பேக்ட் ஃபேக்டர் என்ற அளவுகோலை கொண்டு அளவிடப்படுகிறது. ஜீனோமிக்ஸ் என்ற இந்த பத்திரிகை 6.3 என்ற இம்பேக்ட் ஃபேக்டரை கொண்டது. இந்த பத்திரிகை மூலம் எங்கள் கண்டுபிடிப்பு உலகமெங்கும் எடுத்துச் செல்லப்படுகிறது.
இதனால் எங்களுக்கும் நாங்கள் சார்ந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துக்கும் பெருமை. பேராசிரியர் ந. கிருஷ்ணன் அவர்களின் உதவியுடன் இந்த ஆய்வை நிகழ்த்தினோம். தகவல் தொழில்நுட்பத்துறையின் தலைவரான இவரின் உதவி இந்த கண்டுபிடிப்புக்கு பெரிதும் துணை புரிந்தது. எங்களின் இந்த கண்டுபிடிப்பு புற்றுநோயை மேலும் புரிந்து கொள்ளவும் வயது முதிர்வை நன்றாக அறிந்து கொள்ளவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.